ஆகா மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி சிறுவாச்சூர் பாகம் 2. செல்லியூரம்மனை மந்திரவாதி கொடுமைப்படுத்தியதை அறிந்த காளியம்மன் மந்திரவாதியை தன்னுடைய தவ வலிமையால் அழித்தாள். இந்த சிறுவாச்சூர் செல்லியம்மன் இந்த அம்மனின் அருளை கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்து, நீங்கள் இங்கேயே தங்குங்கள், நான் பக்கத்தில் இருக்கின்ற பெரியசாமி மலை சென்று விடுவதாகவும், ஆனால் கோயிலில் எப்பொழுதும் தனக்கு முதல் மரியாதை வேண்டும் எனவும் கூற, மதுரை காளியம்மனும் அதற்கு ஒப்புக்கொண்டு ஆலயத்திலே அமர செல்லியம்மன் பெரியசாமி மலை சென்று கோயில் கொண்டாள். சிறுவாச்சூருக்கு வெள்ளிக்கிழமை வந்த மதுரை காளியம்மன் பக்தர்களுக்கு திங்கள்கிழமை காட்சி தருவதாகவும், எனவேதான் சிறுவாச்சூர் ஆலயம் வெள்ளி திங்கள் மட்டும் திறந்து பூஜை செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாட்கள் தவிர ஆலய சிறப்பு திருநாட்கள் சிலவற்றிலும் ஆலயம் திறந்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. மற்ற நாட்களில் மதுரை காளியம்மனும் செல்லியம்மனுடன் பெரியசாமி மலையில் தங்குவதாக ஐதீகம். மதுரை காளியம்மன் என்ற திருப்பெயரே பின்னாட்களில் மருவி மதுரை காளியம்மனாக வந்ததாக கூறுவார்கள். சினங்கொண்டு வந்த மதுரை காளியம்மன் இங்கு வந்து அமைதியுற்று பக்தர்களுக்கு பல இனிய நிகழ்வுகளை அருளுவதாலும், மதுரை காளியம்மன், மதுரம்னா இனிமேனு பேர், மதுரை காளியம்மன் என்ற பெயர் பெற்றாள் என்பதும் பொருத்தமுடையதே ஆகும். செல்லியம்மன் தனக்கு முதல் மரியாதை தர வேண்டும் என்று கேட்டதற்கு ஏற்ப பூஜையின் போது தீபாராதனை காட்டுகையில் முதலில் மலை நோக்கி மேலே தீப ஆராதனை காட்டிவிட்டுத்தான் பின்னர் மதுரை காளியம்மனுக்கு தீபாராதனை காட்டும் வழக்கம் இன்று தொன்று தொட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆக மந்திரவாதியால் கட்டுண்ட செல்லியம்மன் மதுரை காளியம்மன் புகழும் அவளுடைய திறமையும் அறிந்து தான் பக்கத்தில் இருக்கிற பெரியசாமி மலைக்கு சென்று விடுவதாக சொல்லி அங்கே சென்று தங்கிவிட்டால், வெள்ளி திங்கள் 2 தினங்களிலும் இங்கே தீபாராதனை காட்டப்படுகிறது. பிறகு மதுரை காளியம்மனும் பெரியமலைக்கு சென்று விடுவதாக சொல்கிறார்கள். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்.